இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பட்டு சேலம்ல பிருந்தாவன் ரோடுக்குள்ள வந்துட்டாங்க. இந்த ரோடுக்குள்ள நுழைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா லக்ஷ்மி பிரகாஷ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. இங்க விசாரிச்சதுல இந்த ஹோட்டல்ல ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு டேஸ்ட் பண்ண போறது இந்த லக்ஷ்மி பிரகாஷ் ஹோட்டல்ல தான். உள்ள அப்படி என்னதான் டேஸ்டியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு போய் பாப்போமா? வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஜி தமிழ் அஞ்சர்பட்டி சாபா இன்னைக்கு வந்துட்டு உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கேன். வெரி குட். நீங்க கேள்விப்பட்டதுல இங்க ரொம்ப டேஸ்டியான உணவுலாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏதாவது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷை டேஸ்ட் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். அவசியம். இது மிஸ்டர் குமார். ஹலோ. எம்டி ஆஃப் லக்ஷ்மி குரூப். அண்ட் ஐ எம் ராகவன், ஜேஎம்டி ஆஃப் லக்ஷ்மி குரூப். ஆமாம். நீங்கள் வந்து ஜி தமிழ் மூலயமா எங்கள் நிறுவனத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு முதல்ல நன்றி. உங்களுக்காக ஸ்பெஷல் டிஷஸ் சில இது ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம போய் பார்க்கலாமா? நீங்கள் பாருங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் பார்க்குறேன். ஓகே. இங்கே மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ் சார். மேலே வந்து 2 கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் இருக்கு. வெரி மொத்தம் வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சேலத்திலேயே தான் பெருசு. 10,000 ஸ்கொயர் ஃபீட். டோட்டலாக 10,000 100/100. வெரி குட். ப்ளீஸ். தேங்க்யூ. ஸோ உங்களோட இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற ஏசி ரெஸ்டாரண்ட் கீழே நான் ஏசி, கீழே நான் ஏசி, கீழே ஒரு ஃபேமிலி ஹாலும் இருக்குது தனியாக அதுவும் ஒரு ஃபேமிலி ஹால். எஸ். மேலே வந்து இது போக 2 கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கு. 2 கான்ஃபரன்ஸ் ஹால். அது போக வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ல உள்ள நிறைய அவென்யூஸ் லைக் ஸ்வீட்ஸ், பேக்கரி, ஐஸ்கிரீம், ஜூசஸ், ஃப்ரூட்ஸ், காஃபி பவுடர், இந்த அனைத்து பிசினஸும் இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. காஃபி பவுடர் சேல்ஸும் இங்க பண்றீங்க? ஆமா. இங்க காஃபி சாப்பிட்டு எனக்கு இந்த காஃபி பவுடர் தான் வேணும்னு யாராவது அடம் பிடிக்கிறாங்களா? இல்ல, இந்த ஊர்ல காஃபிக்கு இது ஒரு ஃபேமஸான இடம். காலையில நீங்க ஒரு 5:30க்கு இங்க வந்தீங்கன்னா ஒரு 500 பேர் ஆப்போசிட்ல உட்காந்துருப்பாங்க காஃபி சாப்பிடுறதுக்கு. we have a team called walking coffee. ஸோ 5 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் இங்க காஃபி சாப்பிட்றவங்களுக்கு ஒரு சப்சிடி ரேட். காலையில இங்க ஒரு இந்த ஊர்ல உள்ள எல்லா விஐபிஸ்லயும் யூ கேன் see here. வேற தமிழ்நாட்டில் உள்ள எந்த விஐபிஸ் வந்தாலும் அவங்களுக்கு இங்க இருந்து ஜட்ஜஸ்ல இருந்து டெப்யூட்டி சிஎம் எல்லாருக்குமே இங்க இருந்து தான் காஃபி போகுது. காஃபிக்கு இது ஒரு ஃபேமஸ் நேம் இன் சேலம். மற்றபடி உங்களோட அந்த பிசினஸ் ஹவர்ஸ் வந்து காலையில 5:30 நீங்க ஆரம்பிச்சிடுறீங்க. 5 o'clock. 5 o'clock. அப்பவே டிஃபன் கிஃபன் எல்லாமே இருக்கும்? இல்ல சார், 5 to 7 வந்து ஒன்லி காஃபி, டீ, சில ஸ்நாக்ஸ். அப்புறம் அந்த ஹெல்த் இதுக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி, சில ஜூசஸ், அருகம்புல், இந்த மாதிரி ஜூசஸ், அந்த மாதிரி அவங்களுக்கு. மோரோவர் நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு சாம்பார் வடை, தயிர் வடை, அந்த மாதிரி ஒரு ஜெனரல் நீங்க இறக்குன கலோரியை பழையபடி ஏற்றி நாளைக்கு திருப்பி வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம். ரொம்ப இறங்கிச்சுன்னா வராம போயிடக்கூடாது, அதுவும் ஒரு பாயிண்ட். So 7 o'clock restaurant is starting and up till night 11 o'clock it is running. Non-stop. என்னெல்லாம் கிடைக்கும் 7 மணில இருந்து? சார் இங்க வந்து சைனீஸ், தந்தூர், செட்டிநாட், தோசையில வந்து தனியா உங்களுக்கு வந்து ரெகுலர் நம்ம தோசை ஐட்டங்கள், இட்லி ஐட்டம், சவுத் இந்தியன் ஃபுல்லா. இது போக தனியா பேக்கரி கவுண்டர் தனியா இருக்கு, சாட்ஸ். அதுல வந்து பீஸா, பர்கர், அந்த மாதிரி அனைத்தும். அப்புறம் என்னைக்கும் நமக்கு வந்து மனசுக்கு ரம்யமா இருக்கிற நம்ம வடை, பஜ்ஜி, போண்டா, இந்த மாதிரி ஐட்டங்கள். அது இல்லாம இருக்க முடியுமா? கண்டிப்பா, அதான் அடிப்படை பொருள். அது எப்பவுமே அவைலபிள். அதுலயே இந்த சாம்பார் வடை, ரச வடை, தயிர் வடை, எல்லா வெரைட்டிஸும். மோர் குழம்பு மசால் வடை கூட இருக்கு. மோர் குழம்பு மசால் வடையா? கேட்கும் போதே ரொம்ப ஒரு புது டிஷ். நெய் புட்டு, சுண்டல், சுக்கு காஃபி. எஸ். இது போக காஃபி, டீ, ஹார்லிக்ஸ், பூஸ்ட், என்ன வேணுமோ தட் வில் பி given here. காலையில ஆரம்பிச்சு இதெல்லாம் கிடைக்கும். ஆமா, நைட் 11 o'clock வரைக்கும் கண்டினியூஸ்லி it will be given. மத்தியானம் மீல்ஸ்ல வந்து ஒரு ஃபுல் மீல் we are giving it for just 40 rupees. அப்பளம், வடை, பருப்பு, நெய், பாயாசம், எல்லாமே கூட்டு, பொரியல், பச்சடி. ஒரு கல்யாணம் இருந்து இங்க எப்பவுமே நடக்கும். just for 40 rupees, that is unlimited. Yes. புலி கட்டலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இங்க நல்ல பண்ணிட்டு இருக்கோம் சார் அந்த ஐட்டம். உங்களோட சொந்த ஊர்? நாங்க we are from down south sir. திருநெல்வேலி. ஆமா சார். நாங்க வந்து இங்க வந்து 15 years ஆச்சு. 15 years. சேலம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு வாழ்வு கொடுத்த மக்கள் இவங்க, அதனால இதை மறக்க முடியாது எங்க வாழ்க்கையில. சேலம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்கீங்க, இதெல்லாம் வேற கிடைக்குது அப்படின்ட்டு ஒரு லிஸ்டே, ஒரு பட்டியலே கொடுத்துட்டீங்க. இப்போ எனக்கு என்ன ஆர்டர் பண்ண போறீங்க? உங்களுக்காக இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஆல்ரெடி ஆர்டர். நம்ம லெஃப்ட்ல போகும்போதே ஆர்டர் பண்ணிட்டேன். இட் இஸ் நவ் கமிங். வந்துட்டே இருக்கு. பிரமாதம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா
ஓகே ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் நல்லா வந்துருச்சு அப்படின்றது ஒரு பக்கம். ஆனா அந்த குவாலிட்டி அந்த டேஸ்ட்டை வந்து மெயின்டைன் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? டெய்லி வந்து அதே டேஸ்ட் அதே குவாலிட்டியோட வரணும் அப்படின்னா அந்த இது மெயின்டைன் பண்றது வந்து யார் பண்றது? உங்களுக்கு அவங்க கிச்சன்ல யாராவது டேஸ்டிங் எக்ஸ்பர்ட் யாராவது வச்சிருக்கீங்களா? நல்ல மாஸ்டர்ஸ் வச்சிருக்கோம். பட் இந்த டேஸ்டிங்ன்ற விஷயம் மட்டும் நாங்களே தான் நேரடியாக பார்க்குறோம். டெய்லி ஃப்ரம் மார்னிங் 7 o'clock itself நைட் வந்து முடிகிற வரைக்கும் 90% ஆஃப் தி ஐட்டம்ஸ் will be taste by us. ஓ ஃபேண்டாஸ்டிக். ஆஹா டிஷ் வந்துருச்சு போல இருக்கே. எஸ். இது என்ன சார்? இது உங்களுக்காக வாழைத்தண்டு தோசை. இது வாழைத்தண்டு தோசை. ஆமா. அதுலயும் வந்துட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. ஆரோக்கியம் இல்லாத எந்த விஷயமும் நல்ல ரீச் ஆகாது மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. இந்த வாழைத்தண்டை பத்தி ஒரு 2 நிமிஷம் உங்கள்கிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டயூரட்டிக் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த குணம் வந்து வாழைத்தண்டுக்கு உண்டு. வாழைத்தண்டு ஜூஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸை கரைக்கிறதுல இன்னைக்கு இது மாதிரி மிக முக்கிய பங்கு எதுக்குமே கிடையாது. லாசிக்ஸ்னு ஒரு டேப்லெட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. அதுக்கு நல்ல ஆல்டர்னேட் நம்ம ஃபுட்ல வந்து வாழைத்தண்டு. ஓகே ஓகே. இந்த வாழைத்தண்டை நீங்க ஜூஸா குடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உணவோட சேர்த்துக்கிறதுக்காக தோசையை வந்து பண்ணியிருக்கோம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் சார்? இதுல 2 விதம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அடையினுடைய ப்ரிப்பரேஷன் மாதிரி தான். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் சொல்றேன். இப்போ வீட்டில் தயார் பண்றதா இருந்தா ஒரு 4 பேருக்கு ஆகிறதுக்கு வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, ஒரு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, இது போக ஒரு 4-5 வரமிளகாய், இதோட வாழைத்தண்டை வந்து கட் பண்ணி பீசஸா போட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சு வாழைத்தண்டை அதோட சேர்த்து அரைச்சிடணும். ஓகே. அரைச்ச பிறகு அந்த மாவுல வந்து நம்ம ரெகுலர் தாளிப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், சின்ன வெங்காயம், காயம் போட்டு ஒரு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு எடுத்து அதை மாவோட கலந்து வச்சிட்டீங்கன்னா ஒரு அருமையான வாழைத்தண்டு தோசை எப்ப வேணாலும் நம்ம பண்ணி ஜஸ்ட் 1 hour இருந்தா போதும். இது ஒரு வித்தியாசமான டிஷ். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இது நம்ம கடையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். மிக அருமையான வரவேற்பு மக்கள்கிட்ட. சூப்பர் சார். இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க சார்? இதுக்கு 23 ரூபாய் தான் சார்ஜ். அவ்வளவுதான். 23 ரூபாயில உடம்பு வந்து சரிப்படுத்திடலாம். இதை ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க எக்ஸசைஸ் பண்ணி என்ன கொலஸ்ட்ரால கொடுப்பீங்களோ அதை விட அந்த உணவே அந்த காரியத்தை பண்ணி. சூப்பர் சார், சூப்பர். இது வந்து ரிச் ஃபைபர் உள்ள பொருள். இந்த ஃபைபர் உடம்புல போன பிறகு அதை குறைக்கிறதுக்கு வந்து கொலஸ்ட்ரால எரிச்சுதான் இந்த ஃபைபரை வந்து அது வந்து ஜீரணம் பண்ணி ஆகணும் நம்ம உடம்பு. அப்போ நேச்சுரலாவே வந்து உங்க கொலஸ்ட்ரால் வந்து குறையும். ஒரு எக்ஸசைஸ் பண்றது ஒரு உணவு மூலியமாவே நீங்க செய்யக்கூடிய ஆன்டி கலோரி, அதாவது நெகட்டிவ் கலோரி ஃபுட். வாயை கட்டுப்படுத்தணுன்ற அவசியம் கூட கிடையாது. தேங்க்யூ சார். உங்க கடைக்கு வந்திருக்கோம், அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா மக்கள்கிட்டையும் எங்கள்கிட்டையும் சொல்லுங்க. இந்த மாதிரி அற்புதமான ஒரு டிஷ்ஷை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூ சார். என்னங்க வாழைத்தண்டு தோசை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமாதமா இருக்குங்க வாழைத்தண்டு தோசை. இதை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். மிளகா பொடி, 2 விதமான சட்னி கொடுத்துருக்காங்க. இந்த வாழைத்தண்டு தோசை மேலே இந்த கேபேஜையும் கேரட்டையும் வந்துட்டு நல்ல தின் ஸ்ட்ரிப்ஸாக வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கே பிரமாதமா இருக்கு. நல்ல மொறுமொறுன்னு இருக்கு இந்த வாழைத்தண்டு தோசை. இதோட டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த அடை இருக்குங்க, அந்த அடையோட டெக்ஸ்டர் மாதிரியே இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இதை பிளைனாவே சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பர்வான ஒரு தோசைங்கிறது. இந்த வாழைத்தண்டு தோசையில் அவங்க வந்துட்டு வெங்காயம் இதெல்லாம் தாளிச்சதுனால சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட அந்த கிரன்ச்சி எஃபெக்ட்லாம் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த வாழைத்தண்டோட அந்த ஸ்மெல்லு, அந்த அடையோட அந்த ஃபீலு எல்லாமே சேர்ந்து காம்பினேஷன் வந்து அவ்வளோ பிரமாதமா இருக்குங்க. கூட வந்து தேங்காய் சட்னி வேற கொடுத்துருக்காங்க. அதோட சாப்பிடும்போது அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குங்க. நிஜமாவே ரொம்ப ஒர்த்வேலான ஒரு தோசை. 23 ரூபாய்க்கு அவ்வளோ பிரமாதமான ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு நம்மளுக்கு கிடைக்குது. நீங்கள் சேலம் சைடு வந்தீங்கன்னா பிருந்தாவன் ஸ்ட்ரீட்ல இருக்க இந்த லக்ஷ்மி பேலஸ் ஹோட்டலுக்கு வாங்க. இங்க இந்த மாதிரி பல அற்புதமான விஷயங்கள்லாம் கிடைக்குது. இதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. காலையில 5:30 மணிக்கு வந்தீங்கன்னா அந்த காஃபி வந்துட்டு அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு இருக்காங்க. அதையும் மிஸ் பண்ணாதீங்க.